ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சேஃப்டி தமிழா. எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். நல்ல சுவையான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த வீடியோ எடுக்கப்பட்ட நாள் பார்த்தீங்கன்னா 5/7/2026, அதாவது ஜூலை மாதம். இன்றைக்கி வந்து பயங்கரமாக என் தலையில் கலைஞ்சிருக்கு பாருங்களா, பயங்கர காற்று. அந்த வானத்தை பார்த்தா அந்த சிரஸ் க்ளவுட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படியே செம்மையாக குட்டி 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 குட்டியாக இறகு மாதிரி அப்படியே ஹை டாப் மோஸ்ட் க்ளவுட் அப்படின்வாங்க. ரொம்ப உயரத்தில் உள்ள க்ளவுடாங்க, சிர்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. அது இந்த காலத்தில் தான் அதெல்லாம் கிடைக்கும். லாங் டே அப்படின்வாங்க. ஜூலை மாதம்னாவே 7 மணி வரைக்கும் பகல் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். ஆக்சுவலாக ஆடி மாதத்தில் காற்று பிச்சு எடுக்கும் அப்படின்வாங்க. ஆனால் மேஜிக்கலாக இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே காற்று சும்மா கிளின்னு கிழிச்சிக்கிட்டு இருக்கு. என் தலைலாம் காலஞ்சி போயிடுச்சு. துணியெல்லாம் பறந்து தூக்கி போயிட்டு இருக்கு. கிளிப்புக்கெல்லாம் வேலைக்கு ஆகலாம், அந்த அளவுக்குலாம் பயங்கர காற்றா இருக்கு. ஸோ இந்த பறவைகள்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கு. நீங்கள் பார்க்கலாம், பறவை ஒன்று கூட இல்லை. ஆனால் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன், செம்மையாக அந்த புறா காக்காலாம் அதில் அப்படியே ஸ்வே பண்ணுது. ஸ்வேயிங்னா என்ன, அப்படியே மிதக்குறது, அப்படியே காற்றுலேயே செம்மையாக மிதக்குது. அவனை காது போய் பாருங்க, செம்மையாக அந்த விண்டை என்ஜாய் பண்ணுது. நமக்கும் ரக்கம் இருந்தால் பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு செம்மையாக இருக்குது. ஸோ ஆக்சுவலாக எல் நினோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எஃபெக்ட் நிறைய கேள்விப்பட்டிருக்கு. நிறைய இடத்துல கட்சிலாம் கூட அதை சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பொலிட்டிக்கல் லெவலில் கூட போயிட்டுருக்கு. பொலிட்டிஷியன்ஸ்லாம் சயின்டிஸ்ட் ஆகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எல் நினோ அப்படின்ற அந்த எஃபெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசிபிக் பெருங்கடலுடைய டெம்பரேச்சர் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடுச்சான். அதாவது சன்ஷைன் ஹவர்ஸ்னால, ரொம்ப சன்ஷைன் ஹவர்ஸ் இருக்கிறதுனால. சன்ஷைன் ஹவர்ஸ்னால் என்ன, சூரிய ஒளி அதிகமாக அந்த பசிபிக் பெருங்கடலில் இருக்கிறதுனாலையும் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் நிறைய. இவர் சேஃப்டியை பற்றி பையன் சொல்கிறாரு, இப்படி வச்சுட்டு கத்தியை வச்சுட்டு பேசுறியடா, உனக்கு அறிவு இல்லையா, கண்ணில் குத்தினா என்ன வருது. நான் ஆக்சுவலாக சேஃப்டி தமிழை எடுத்துக்கிட்டேன். என்னோட பையனும் சேஃப்டி ஆகிட்டு இருக்கு. ஸோ ஈஸ் எ ஜூனியர் சேஃப்டி தமிழா. ஸோ நான் இன்றைக்கி வச்சுக்கிறேன் சேஃப்டிக்காக. அப்படிலாம் குறும்பு பண்ணக்கூடாது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய சப்ஜெக்டை விட்டு நான் பாட்டுக்கு மெட்டீரியலிச்சிக்கலாம், அதாவது விண்டு அப்படின்னு போயிட்டுருக்கேன். ஓகே, நவ் நம்ம சப்ஜெக்ட் வருவோம். ஓகே வியூவர்ஸ், ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து ரிவ்யூ அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு ரிவ்யூ. அதை இனிப்பா இது வரைக்கும் நம்ம ரிவ்யூ பண்ண மாதிரி எதுவுமே தெரியல. 2 ரிவ்யூ பண்ணியிருக்கோம் காய்ஸ். ஓடிட்டு ஆமாம். ஹாய் வியூவர்ஸ், ஆக்சுவலாக வந்து ஒரு சின்ன அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம். நம்ம கேமராமேன் இப்படின்னாரு, கட் பண்ணிட்டார் இருக்கு அப்படின்னு நினச்சி நான் தைரியமாக சொல்லிட்டேன். ஓகே, சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம இன்றைக்கி மெயினாக வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு ரிவ்யூ இனிப்போட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். பட் ஆனால் கேமராமேன் தான் சொல்கிறாரு இது வந்து 3வது ரிவ்யூ. ஏற்கனவே ரிவ்யூ 2 முடிச்சுட்டா தான் சொல்கிறாரு. 2 முடிச்சிட்டோம். 2 முடிச்சிருக்காங்க. 3வது ரிவ்யூ தான் இருக்கணும். இந்த என்ன ரிவ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து மேங்கோ நம்ம என்ன மேஜராக மேங்கோ சீசனில் நம்ம அப்படியே ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கோம். ஏகப்பட்ட வகையான மேங்கோஸ்லாம் நிறையா இருக்குது. உங்களுக்கு தெரியாதது இல்லைன்னு நினைக்கிறேன். அதாவது மேங்கோ சீசன் ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா, சிகப்பா செம்மையாக செந்தூரா அப்படின்ற ஒரு ரகத்தில் ஸ்டார்ட் ஆகும். முடியறது என்ன நம்ம தமிழ்நாட்டில், ஜப்பானில் என்னன்னு எனக்கு தெரியாது, ஆப்பிரிக்காவில் என்னன்றது எனக்கு தெரியாது. பட் இந்தியாவில் அது தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா ரகம் வெரைட்டி செந்தூராவில் ஸ்டார்ட் ஆகும். முடிகிறதுல பார்த்தீங்கன்னா நீலம் அப்படின்ற ஒரு வெரைட்டியில் முடிவாகும். இந்த 3 மாதத்தில் செம்மையாக மாங்காவை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாங்க. அப்படி நம்ம ஒரு 4 வெரைட்டியை கொண்டு வந்திருக்கோம். இன்னும் வெரைட்டியை ரிவ்யூ பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் 4. இப்போ என்னென்ன இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள் இங்கே வாங்க. இது வந்து ஒட்டு ரகம். தமிழில் வந்து இது வந்து ஒட்டு ரகம்னு சொல்லுவாங்க, கிளிமூக்கு மாங்கான்னு கூட சொல்லுவாங்க. இது ஒட்டு. இதில் வந்து மாங்காய் ஊறுகாய் போட்டுப்பாங்க, குழம்பு வச்சுப்பாங்க, வத்தல் போட்டுப்பாங்க, ஃப்ரெஷ்ஷாக பழமாக சாப்பிடுவாங்க, மாங்காயமாக சாப்பிடுவாங்க. இது இந்த ரகம் மட்டும் அப்படி மல்டி பர்பஸு. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸ் வெரைட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா பங்கனப்பள்ளி அப்படின்னு சொல்கிற வெரைட்டி. இந்த பாருங்கள், ஏதோ பூச்சி பேர் இருக்குது. ஓகே, அதை ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ இந்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா வயிறு பெருசாக இருக்கும், முதுகு குட்டியாக இருக்கும், நல்ல குண்டாக இருக்கும், சப்பையாக இருக்கும். ஆனால் எல்லோ கலரில் இருக்கும். இதுதான் நல்ல வாசம், செம்ம வாசம். ஓகே, இப்போ ஒட்டு வந்து வாசம் எப்படின்னு பார்க்குறேன். இது ஒரு வகையான வாசம், ஆனால் கம்மியாக இருக்குது வாசம். ஓகே, இப்போ இது உங்களுக்கு தெரிஞ்ச வெரைட்டின்னு நினைக்கிறேன். ஃபேமஸான வெரைட்டி இதுதான். இது வந்து ப்ரீமியமான வெரைட்டின்னு கூட சொல்லலாம். இது வந்து மல்கோவா அப்படின்னு சொல்லுவாங்க. இது மல்கோவா அப்படின்னும் போது இது பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். குண்டு வெரைட்டி. இது என்ன ஒரு சிக்கல் டேஸ்ட் நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு தான் சொல்லணும்ப்பா. ஆமாம், ரிவ்யூ பண்ணிட்டு சொல்லுன்னு சொல்கிறார் கேமராமேன். பண்ணிடுவேன், நான் சாப்பிட்டுட்டு அதனால் சொல்கிறேன்.
இது இந்த மரம் வந்து நிறைய வண்டுகளுக்கு இரையாகும். அதான் அது ஒரு ப்ராப்ளம் அந்த வெரைட்டியில். பட் ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். சரி, இதையும் நம்ம பார்ப்போம். மூந்து பார்க்கலாம். மோர் ரிவ்யூ இது, வாசம் ரிவ்யூ. அந்த அளவுக்கு பெரிய வாசம்லாம் கிடையாது, அப்படி நிறையா இருக்குது. ஒன்றும் அப்பீலிங்காக இல்லை. அப்பீலிங்னா என்ன, ரொம்ப அப்படியே அட்ராக்ஷனாக இல்லை இந்த வாசம். ஏதோ உளுத்தம்பருப்பு வாசம் அடிக்குது. ஓகே, இப்போ ரொம்ப ரொம்ப ப்ரீமியமான வெரைட்டி ஒன்று நம்ம கையில். இந்த மாங்காய் வாய்ப்பே இல்லைங்க. இதுக்கு நான் வந்து ஆக்சுவலாக செல்லாமல் நானே வெரைட்டி பேர் வச்சுட்டேன். நான் இதுக்கு முன்னாடி எங்கேயுமே கிடையாது, எங்களுக்கு மட்டும்தான் சொல்லலாம். நான் பேர் வச்சேன் என்ன அப்படின்னா ஹனி அப்படின்னு பேர் வச்சுருக்கேன். ஏன்னா அவ்வளோ இனிப்பாக இருக்கும், வாசம் செம்ம வாசம். இது வந்து ஆக்சுவலாக வந்து எங்கள் சித்தப்பா வந்து சென்னையிலேருந்து வரும்போது, அந்த காலத்தில் இப்போலாம் இருக்குது சென்னைக்கு மெட்ராஸ்ன்னு பேர். அப்போ வந்து மாம்பழம் வாங்கிட்டு வந்தார். அது எங்கள் அம்மா சொன்னாங்க ருமானியா அப்படின்னு சொல்கிற ஒரு வெரைட்டி. அதை வந்து விதையாக போட்டோடனே இந்த பழம் வந்துடுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கே ஒன்று புரியல. நான் அக்ரி படித்தேன், எனக்கே ஒன்று புரியல. ஏன் தங்கச்சி அக்ரியே கிடையாது. அது என்ன சொல்லிச்சு, அப்பா அம்மா அண்ணன் இது வந்து அயல் மகரந்த சேர்க்கை, அயல் மகரந்த சேர்க்கை அப்படின்னு. அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சுது, மூலக்கட்ட பயிலே அக்ரி படிச்சேன்னா போகுது அப்படின்ட்டு. தட் இஸ் கால்டு இன் இங்கிலீஷ் கால்டு கிராஸ் பாலினேஷன். அதாவது வேறு வெரைட்டிலேருந்து மகரந்தத்தை எடுத்துகிட்டு வந்து வண்டோ இல்லை ஒரு தேனியோ பட்டர்ஃப்ளை ஏதோ ஒன்று கொண்டு வந்து ஃபீமேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளவரில் கொண்டு வந்து வச்சிடும். இப்போ அந்த மகரந்தம் ஒரு வெரைட்டியாக இருக்கும், இந்த ஃபீமேல் பார்ட் வந்து ஒரு வெரைட்டியாக இருக்கும். ரெண்டும் சேர்ந்து ஹைப்ரிட் ஆகி, ஐ மீன் ஹைப்ரிட் என்ன, வாட் இஸ் இட் கால்ட், ஃபெர்டிலைசேஷன் ஆகி வர ஃப்ரூட்டு அந்த ஃபீமேல் ஃப்ரூட்டாக தான் இருக்கும், ஃபீமேல் வெரைட்டியாக தான் இருக்கும். ஆனால் அது உள்ள சீடு வந்து ரெண்டுத்துக்கும் கிராஸ் ஆகிருக்கும். அதனால் இந்த வெரைட்டி ஐ கெஸ், நான் என்ன கெஸ் பண்ணுறேன், சப்பையாக இருக்கிறதுனால இது குண்டாக இருக்கிறதுனால ரொமானியா கிராஸ் ஆகி ஒரு செம்ம டேஸ்டான வெரைட்டிங்க. இது வாய்ப்பே இல்லை. எனக்கு டிஷ்யூ கல்ச்சர் பண்ணி என்ன வாசம் நான் டேஸ்ட் பண்ணிக்கிறேன், செம்ம டேஸ்ட். ஓகே, இப்போ இது நாளே ரிவ்யூ பண்ணலாம். நீங்கள் பசங்க கேமராமேன் ஒரு பையன், இன்னொருத்தவங்க குட்டி பையன், எல்லாமே ரிவ்யூ பண்ணலாம். வாங்க வீடியோ. ஹாய் வியூவர்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு நான் கிளிமூக்கு மாங்காய், மல்டிபர்பஸ் மாங்காய் சொன்னேன் இல்லையா, ஒட்டு மாங்கான்னு சொல்லுவாங்க, சில இடத்துல கிளிமூக்கு மாங்கான்னுவாங்க. இதுக்கு ஒன்றும் கிளி மேலாம் ஒன்றும் மூக்கு இல்லை. ஓகே, இதுதான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், கிளிமூக்கு. ஓகே, இப்போ இந்த மல்டிபர்பஸ் மாங்காவை ஜஸ்ட் நான் ஐ எம் கட்டிங் டு டேஸ்ட். ஃபஸ்ட்டு இதை என்ன செய்கிறேன்னா அழகாக கேர்ஃபுல்லாக கையில் வராமல் கன்னம் அப்படின்வாங்க. இதை கட் பண்ணுறது கன்னம். ஒரு கன்னம், ரெண்டு கன்னம் அப்படின்னு, ரெண்டு கன்னம் இங்கே ஒரு சைடு இருக்கும், இங்கே ஒரு சைடு இருக்கும். ஸோ நான் அதை கட் பண்ணிட்டேன். இருப்பா, இப்போ அவசரப்படாது. எப்படி இருக்கு பார்த்தீங்களா, ஆரஞ்சு எல்லோ கலர். இது வந்து முதல்ல நான் எடுத்து வச்சுக்கிறேன். பார்க்கும் போதே எச்சு ஊறுதே. வியூவர்ஸ், இப்போ ஃபேமஸான வெரைட்டி நம்ம கையில் இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுவும் இதுக்கும் ஹனிக்கும் தான் வெரைட்டி காம்படிஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இது பங்கனப்பள்ளி அப்படின்னு சொல்கிறது, இதையும் நான் கட் பண்ணுறேன். ஜஸ்ட்டு அது ஒரு புஷ் கொடுக்குறோம், அப்படியே போகிறோம், ஒரு கன்னத்தை கட் பண்ணுறோம். அப்படி கட் பண்ணிட்ட பாருங்க. சரி, பாருங்க இதில் ஜூஸ் கூட்டுதுங்க செம்மையா. பாருங்க, ஓப்பன் பண்ணுறேன். ஜூஸ் நிறையா கூட்டிடுச்சு. இதை பாருங்க, கொஞ்சம் டார்க் எல்லோ. வியூவர்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபேமஸான இன்னொரு ஃபேமஸான வெரைட்டி நம்ம கையில் எடுத்துருக்கோம், மல்கோவா அப்படின்றத கையில் எடுத்துருக்கோம். உளுந்து நாசம். ஓகே, இப்போ இதை கட் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு 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 ஃபியர்ஸ் பண்ண அந்த ஷார்ப்பான எஜ்ஜால் ஒரு குத்தி அப்படியே கொண்டு போகிற மாதிரி. இது பேர் தான் கன்னம், மாங்காய் கன்னம், மாம்பழ கன்னம். அப்படியே அரிஞ்சு இந்த கன்னத்தை நம்ம ஓப்பன் பண்ணுறோம். என்ன கலரில் இருக்குது மாங்கான்னு பார்க்க போகிறோம். லைட் எல்லோ. அந்த அந்த ஓரம் ரெண்டுன்னு சொல்லுவோம், தோல் பக்கத்தில் கொஞ்சம் டார்க் எல்லோ இருக்குது. இதை அப்படியே வச்சுக்கலாம். வியூவர்ஸ், இப்போ தான் இந்த ஹைலைட்டிங் வெரைட்டி. நம்ம இந்த வெரைட்டிக்கு பேர் நான் வச்சேன், ஆக்சுவலாக ஹனி அப்படின்னு வச்சுருக்கேன். ஏன்னா எதுக்காக நான் வச்சேன்னா, இது ஒரு ரேர் காம்பினேஷன். அது வந்து ஜெனட்டிக்காக படித்தவங்க, ஜீன்ஸ் பற்றி படித்தவங்க, பயோடெக்னாலஜி உங்களுக்குலாம் நிறையா தெரியும். டிஎன்ஏ என்னன்னு தெரியும், கிராசிங் ஓவர், ஹைபிரிடைசேஷன், ஃபெர்டிலைசேஷன், இதெல்லாம் வந்து பயாலஜி. அதனால் உள்ளே போக விரும்பலை இப்போதைக்கு. இப்போ இந்த வெரைட்டி ரொம்ப ரொம்ப ரேர், எங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கும். ஏன்னா கோடியில் ஒன்று, ஏன் 10 கோடியில் ஒன்று, ஏன் 1000 கோடியில் ஒன்றுன்னு கூட சொல்லலாம். இல்லை, ஒன்றுமே இல்லைன்னு கூட சொல்லலாம், காம்பினேஷன் கிடைக்காதுன்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு ஜெனட்டிக் காம்பினேஷன் தான் இந்த மாங்காய். எல்லா கிராஸ் மாங்காவுமே, எல்லா விதை போட்ட மாங்காவுமே. ஆனால் மாமரமானது 3 வகையான பூ பூக்குது. ஒன்று ஹெர்மோபொரடைக், அதாவது ஃபெர்டிலைசேஷன் இல்லாத பூ பூத்து பரமாகுது, அது ஒரிஜினலாக இருக்கும். ஒட்டு மாங்கானா ஒட்டு மாங்காய் இருக்கும், மல்கோவாக இருக்கும் அந்த சீடு. இன்னொன்று கிராஸ் பாலினேஷன், நான் சொன்னது இந்த மாதிரி. 3வது வெறும் ஃபீமேல் ஃப்ளவர், இன்னும்
ஃபில்ட்ரேஷன் இல்லாத ஒன்று. மூணாவது வெரைட்டி என்னென்னா அதோட வெரைட்டியே அது வந்து செல்ஃப் பாலினேட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ 3 டைப் ஆஃப் ஃப்ளவர். செல்ஃப் பாலினேட் என்ன, அதோட மகரந்தமே அதோட ஃபீமேல் பார்ட்டுக்கு போய் அதுவே இது பண்ணிக்கும், அதுவும் ஒரிஜினலாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம நம்ம இருப்பா தம்பி, இப்போ வந்து பரவாயில்லப்பா. இப்போ நம்ம வந்து இதை கட் பண்ணுறோம் பாருங்கள். அப்படியே இதுலேயும் ஜூஸு வேறு லெவல் வந்துகிட்டு இருக்கு. இதோட நம்ம எடுக்கிறோம். ஸோ பாருங்க, சமட்டஸுங்க வாய்ப்பே இல்லைங்க. இது ஒரு கலர் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டெல்லாம் இல்லை, ஆரஞ்சு தான், ஃபுல்லாகவே ஆரஞ்சு. ஆனால் சன்லைட் படும்போது கோல்டன் கலரில் தெரியுது. குப்பை எப்படி வியூவர்ஸ், நம்ம கெஸ்ட் இன்னைக்கு என்னோட பையன், 2வது பையன் கிரேஸ்வின். இவன் தான் இன்னைக்கு ரிவ்யூவர். இவனும் சேர்ந்து ரிவ்யூவர். நானும் ரிவ்யூ பண்ணுவேன், என்னோட இன்னொரு பையனை ரிவ்யூ பண்ணுவான். ஸோ வருது, அதனால் என்னோட பையன் விரட்டிட்டு இருக்கான். ஆக்சுவலாக வரக்க கூட தேவையில்லை, ஈயாலே உட்கார முடியல, அவ்வளோ காற்று அடிக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கிளி மொக்குமாங்க குரூப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்லுவான் தம்பி. தம்பி இதை டேஸ்ட் பண்ணி பாரு. இந்த டேஸ்ட் பண்ணு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லு. எப்படி இருக்கு டேஸ்ட்டு? எப்படி இருக்கு? 59 மார்க். 59 மார்க். ஓகே. 99. 100 மார்க். ஐயோ சரி, பார்த்துக்கலாம். 100. 2வது வெரைட்டி மல்கோவா சாப்பிட்டு பார்க்குறாரு. நிறையா வேறு வந்துட்டு இருக்கு. இது எப்படி இருக்கு டேஸ்ட்டு? 100. ஓகே, பார்த்துக்கிறேன்டா தம்பி. எப்படி இருக்கு டேஸ்ட்டு? எப்படி இருக்கு டேஸ்ட்டு சொல்லுங்கள். ரொம்ப நேரம் டேஸ்ட் பண்ணிட்டாரு. எப்படி இருக்கு? என்ன மார்க்கு? மார்க் வந்து 400. 400ஆ? என்னடா இது? ஓகே, அடுத்து இப்போ நம்ம ஹனியை டேஸ்ட் பண்ணுறாரு. எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாரு. டோன்ட் கோ க்ளோஸ் கேமராமேன். எப்படி இருக்கு சொல்லு, டேஸ்ட் எப்படி இருக்கு? 10,000. 10,000ஆ? இதுக்கு இவ்வளோ மார்க்கா?